ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. கீ போட்டிருக்கேன், ஏன்னா இந்த கீ வந்து நல்ல அரோமா, நல்ல வாசமாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு நம்மளோட பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக இதானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகா. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது சும்மா 2 பேருக்கு செய்கிறனால இது நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா, அதனால் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆனியன்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஒரு 75% போகணும், 100% போகணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், அப்புறம் கோகோனட் மில்க். தயிர் போட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடியில் வந்து இதாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸுக்கு அளவான தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எடுத்துக்க ரைஸை பொறுத்து. நான் எப்போதும் நார்மலாக வீட்டில் வடிக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உப்பு, ஸோ எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிண்டிட்டு, எப்பயுமே நீங்கள் குக்கரில் பிரியாணியோ இல்லை தக்காளி சாதம் எது செய்கிறதுனாலுமே இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது ஒன்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி கொதிக்காததுக்கு முன்னாடி போடாதீங்க. அது மாதிரி கொதித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு விசில் போட்டுருங்க.